9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையா அவருக்கு என் முதற்கண் வணக்கம். நன்றி. மணிகண்டன், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ராசி, ஆவலா இருக்கக்கூடிய, நானே ஆவலா தான் இருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் கடக ராசி. கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் இல்லை, அவங்க கடந்து வந்த பாதைகள் அப்படி. அதுவும் பாருங்க, இப்போ கரெக்டாக உச்ச குரு கரெக்டாக அவங்க இடத்துக்கு வந்துட்டாரு. எப்பா வெளிச்சம் கொடுக்க வந்துட்டேன்ப்பா, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் வந்துட்டாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய குரு அவங்களுடைய ராசிக்கே வந்துட்டாரு. இனி என்ன கவலை? அதுதான் நானும் சொல்ல வர்றேன். இப்போ இந்த வருடத்தில் 2026 ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் இந்த வருடம் பிறக்கிறது. அப்போ இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக சொல்லிட்டு வர்றோம். அதில் இப்போ கடகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கடக ராசி அப்படின்னாவே எனக்கு கண்ணில் தண்ணியே வருது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க யாரை நம்பியும் முன்னுக்கு வரவே இல்லை. அவங்க காதலால் தோல்வி, கணவரால் இடைஞ்சல், செய்யக்கூடிய தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸு, நல்ல நிம்மதி இல்லை, செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு போச்சு, ப்ரமோஷன் கிடைக்கல. இவங்கெல்லாம் கடகராசிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், யுஎஸ்ஏ, கனடா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் கடகராசிக்காரங்க தான். அவங்க யாருமே இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அவங்க இன்னைக்கு சூழ்நிலையாகப்பட்டது, போடா ஜோசியம் பார்த்து என்னடா, நம்ம யாரையுமே நம்புறது வேண்டாம், நம்ம இருப்போமோ இறப்பமோ எதுவுமே தெரியல, நம்ம வாழ்க்கை எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா? நம்புகிற சூழ்நிலை இல்லை. ஆனாலும் நம்பியே ஆக வேண்டும். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு வந்த குரு பகவான் ஆகப்பட்டது சாதாரண குரு பகவான் இல்லை. அந்த குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுத்து நீங்க தான் உங்க ராசிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறீங்க. அப்ப அந்த குரு பகவான் வந்த உடனே உங்களுடைய ராசி இருளடைஞ்சு கிடந்தது, வெறும் இருட்டா இருந்தது. அந்த குரு பகவான் வந்த உடனே உங்களுடைய ராசி அப்படியே தகதகன்னு மின்னுது. அந்த வெளிச்சம், அந்த பவர், உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு தான் சுத்தி இருக்கக்கூடிய 12 ராசிக்கும் வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ உங்களால, உங்களுடைய அறிவால, உங்களுடைய திறமையால இனிமேல் எல்லாமே நல்லா இருக்கும். இது முதல்ல இந்த கடக ராசிக்காரங்க நம்புங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, நீங்க இருட்டிலேயே வாழ்ந்துட்டீங்க. வாழ்க்கையில் நெகட்டிவ் திங்கிங்ஸையும் நிறைய பார்த்துட்டீங்க, பாசிட்டிவே பார்க்கல கிட்டத்தட்ட 4-5 வருஷ காலமாக. அப்போ உங்களுக்கு எதுலையுமே ஒரு நம்பிக்கை இருக்காது. இப்போ நான் சொல்றத தயவு செய்து இந்த வருட பலன் உங்களை பல மடங்கு உயர்த்தி காட்டும். அப்போ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது, நீங்க பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல இந்த பந்தத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா முன்னாண்ட, அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சக்சஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இப்போ ஒரு ஒரு வருஷத்துல பலன் எப்படி எடுப்போம்னா, சனி பகவானை வச்சு, குரு பகவானை வச்சு, ராகு பகவானை வச்சு, கேது பகவானை வச்சு தான், இந்த ராஜ கிரகங்களை வச்சு தான் பலனை எடுப்போம். புரியுதுங்களா? அந்த ராஜ கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த பீரியட்ல நல்லா இருக்கு. ஐயா, இந்த கடகராசி நேயர்கள் மெயினா பார்க்க வேண்டியது இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான். கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஏன்னா கடந்த காலத்துல கடன் வாங்கி கொஞ்சம் வீட்டுல பிரச்சனையாகி மான மரியாதையில கொஞ்சம் போயிருச்சு. அதனாலேயே கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பெருசா ஒரு மதிப்பு இல்லாம இருக்காங்க. மேஜரா இந்த கடன் வாங்கினதுனால நடக்கக்கூடிய இந்த உறவு சார்ந்து இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்மியாகுமா? அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு
பொண்டாட்டி கூட சண்டை போடணுன்ட்டு அவங்களுடைய எண்ணம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியில் போகிறாங்க, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன், வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு நிம்மதி வேணும். வீட்லேயுமே நிம்மதி இல்லை. வீட்டில் எப்படி நிம்மதி இல்லைன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க, அந்த கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியறதில்ல, அந்த வாங்கின கடனையுமே வீட்டில் நீங்கள் சொல்கிறதும் இல்லை. அப்போ மனைவிக்கு தெரிஞ்சா இந்த கடன் எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன், இந்த கடனை வாங்கி என்ன பண்ணுனேன் கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? அப்படி கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருந்திருக்கும், வேலை இல்லாமல் இருந்திருக்கும், ஒரு பணத்தை வாங்கி அப்படி இப்படி ரொட்டேஷன் பண்ணி வீட்டில் பிரச்சனை வராமல் பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு பணம் கிடைக்கல, நீங்க வாங்கின இடத்துலையும் கட்ட முடியல, அப்ப வீட்டுக்கு தெரியுது, இதனால பிரச்சனை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்கள் தவறான பாதையிலும் போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த பெண்ணை மனைவியை விட்டு போட்டு மாற்றான் மனைவியை நினைப்பதும் இல்லை வந்து வேற பெண்ணுடைய சகவாசம் கிடைச்சும் அதன் மூலியமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரியாதையை இழந்து, அவங்களுடைய கௌரவத்தை இழந்து, அவங்க சம்பாரிச்ச சொத்தை இழந்து, அவங்க குடும்பத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இதற்கு காரணம் என்னன்னா டயம் தான். அப்போ இந்த டயத்தில் அவங்க மாட்டிட்டு மனைவிக்கும் பதில் சொல்ல முடியல, மக்களுக்கும் பதில் சொல்ல முடியல, நம்ம தவறான பாதையில போயிட்டோம், தவறான பாதையில போனோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சு கூட அதிலிருந்து வெளியில் வரக்கு முயற்சி பண்றோம், முடிய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம சலிப்பு, சங்கடம், மன வேற்றுமை, மன ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது போக கடகராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த மக்களால் ஒரு 18 வயசு ஆகுது, இல்லை 25 வயசு ஆகுது, அந்த பையன் காலேஜில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, அவங்க சேர்க்கை சிநேகிதம் நல்லா இருக்காது, அந்த பையன் வேற பெண்ணை காதலிப்பாப்புல, அதுவும் பிரச்சனை வரும். இல்லை காதலிக்கிற விஷயம் பெற்றவங்களுக்கு தெரியும், அதுவும் பெற்றவங்களுக்கு பிடிக்கல. இதனால மக்களால் வேதனைப்படாத கடக ராசிக்காரரே இல்லை. அது பெண்ணாக பிறந்திருந்தாலும் அப்படித்தான், வேற யாரோ ஒருத்தர் கண்டிப்பா காதலிச்சே தீரும். அப்படி இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கோ தகப்பனுக்கோ எகென்ஸ்டா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பசங்க இருக்கிறாங்கன்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் ஆகாது, இல்லை அம்மாவுக்கும் மகளுக்கு ஆகாது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஆனா இப்போ இந்த பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னா 100க்கு 100% சரியாகும். ஏன்னா உச்ச குரு அவங்க ராசிக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த ராசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சரிப்படுத்துறது அவங்க குடும்பத்தை தான். மனைவி கணவன் இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சு வைப்பாரு. மக்கள், அதாவது பெண்ணும் அவங்க அப்பாவும் அவங்களுக்குள்ள பிரச்சனையை முடிச்சு வைப்பாரு, ஆணும் அவங்க அம்மாவும் அவங்களுக்குள்ள பிரச்சனையை முடிச்சு வைப்பாரு. இந்த குடும்பத்துக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டா அழகா குடும்பத்துக்குள்ள ஒரு கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் இருக்கும், பசங்க ஏதாவது காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க சந்தோஷம் இருக்கும், அந்த தாய்க்கும் இவங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரியான நிலைமை இப்ப வரப்போகுது. கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த நிலைமை கண்டிப்பாக உருவாகும். தொழில் எப்படிங்க இருக்கும்? தொழில் அப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் தான் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சனி பகவான் ஆப்பட்டது இவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து அந்த சனி பகவானையே உச்ச பலத்தோடு பார்க்குறாங்க. அப்போ வந்து சனி வந்து தொழிலுக்கு உண்டான கிரகம். அப்போ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கிரகத்தை சனி பகவானை குரு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு மேன்மை அடைய முடியும். இதற்கு முன்னாண்ட ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாங்க, ஒரு கம்பெனியில் பேப்பர் போட்டு வந்திருப்பாங்க, ஒரு இடத்துல வேலை செஞ்சுமே இவங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருக்காது, நல்லா வேலை செஞ்சு இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது. யாருக்கோ ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல, நான் வேலை கரெக்டாக செஞ்சுருக்கிறேன், என்னுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஏதாவது குறையிருந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க பிரில்லியண்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. இது மாதிரி இருந்த இவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக இவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தே வெளியில் கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அங்கே சேலரியும் நல்லா இருக்கும், இவங்களுக்கு மரியாதையும் நல்லா இருக்கும், அங்கே போறதுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கும்.
அப்போ கடந்த காலத்தில் யோசனை பண்ணி போக முடியாத இடத்துக்கு இந்த பீரியடில் இவங்க நினச்ச உடனே போகலாம். வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த கடகராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த பீரியடில் தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம். இங்கிருந்து படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க இவங்க எல்லாருமே ஒரு திருப்தியோட, ஒரு மன சந்தோஷத்தோட, ஒரு மன நிறைவோட நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துருச்சாட்டு இருக்குது. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்திலேயே நமக்கு தெரியும், முதல் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்குது, நம்மளுக்கு அந்த வேலையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த மனசு குளிர்ச்சி ஆயிரும். அவங்க சம்பாரித்து கஷ்டப்பட்டு அந்த கடனையும் கட்டி அவங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் வரும்போது ஒரு தெளிவு பிறகுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் தப்பான முடிவு நம்ம எடுத்ததுனால தான் இந்த நிலைமையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கரெக்டான தெளிவுகள் பிறக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது குரு வந்து அவங்களுடைய ராசிக்கே வந்ததுனால உச்ச குரு இல்லையா, இதற்கு முன்னாண்ட நம்ப கூடாதவங்களை நம்பி இருப்பாங்க, நம்ப வேண்டியவங்களை நம்பாம போயிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துருப்பாங்க, அவங்களால கெடுதல் வந்திருக்கும், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு உறவுக்காரங்களோட சேர்ந்து அவங்க கூட ஜாமீன் போட்டு அவங்க கூட சில பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே இதற்கு முன்னாண்ட நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த பீரியட்ல அவங்க யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, யாரு கூட சேர்ந்து எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். இல்லைன்னா அவங்க வீட்டில் மனைவியோ இல்லை அவங்க பெற்றவங்களோ அவங்க கூட சேர்ந்து போகாத அப்படின்னா அதை கேட்பாங்க. இதற்கு முன்னாண்ட கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லோ இல்லை அவங்களுடைய பெற்றவங்களுடைய சொல்லோ கேட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்தக்கூடிய அமைப்பு இப்போ வந்துடும். அதனால கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, தவறான பாதையில் கண்டிப்பாக போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? இவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா கடந்த காலத்தில் இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது போக மனகாரகன், மனசு தான் இவங்களுக்கு நோயே. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, நான் இப்படி பேசணும் தப்பா கரெக்டா, இது எல்லாத்தையுமே ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் எல்லாமே தப்பாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி தான் குரு 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ வந்து இந்த குரு இவங்க ராசிக்கே வந்திருக்கிறார் இல்லையா, மனசு தெளிவாக இருக்கும், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை தேடி வருதுன்னா ஒதுங்கி நின்றுக்குவாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க, இப்போ ஒதுங்கி நின்றுக்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த கடகராசி நேயர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயம் பண்ணவே கூடாது? கடகராசி நேயர்கள் அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மானா உயிர், அவங்க அம்மா தான் உலகம். அப்படிப்பட்டவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அம்மாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் வந்திருக்கும், இல்லை அம்மாவுக்கும் மகளுக்கும் மனஸ்தாபம் வந்திருக்கும். அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லுங்க. மனஸ்தாபம் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வளர்த்துக்க சொல்லுங்க. வீட்டில் வந்து பசங்க இருந்தாங்கன்னா பாட்டி தாத்தா அப்படின்னு மரியாதை கொடுத்து அவங்க கூட அந்த மிங்கிளாக சொல்லுங்க. அது போக கடகராசிக்காரங்க யார் யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது அப்படின்னு நல்லா முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. அப்படி டவுட்டாக இருந்தால் வீட்டில் கேட்டு சொல்லுங்கள், இவங்க கூட போகலாமா, இவங்க கூட சேரலாமா, இவங்க கூட சேர்ந்து எதுவும் பண்ணலாமா அப்படின்னு வீட்டில் கேட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லது. மொத்தத்தில் யாரையுமே இந்த பீரியடில் அவங்க நம்பாமல் இருப்பது நல்ல விஷயம். இவங்க வழிபாடு பற்றி சொல்லுங்க. இவங்களுடைய வழிபாடு எப்படின்னா குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் தான் இவங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறாங்க உச்சபலமோட. அப்போ அந்த குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் போட்டு மூக்கு சுண்டல் போட்டு வியாழக்கிழமை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு போய் கால பைரவரை வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கும், வீட்லேயுமே எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க, நன்றி.